மூச்சடங்கா இரவுகள் என்ற ஈழத்து திரைப்படம் வருகின்ற 29ஆம் தேதி கொடிகாமம் நட்சத்திர மகாலில் நடைபெறவிருக்கின்றது. இது தொடர்பான ஏற்பாடுகள் எவ்வளவுக்கு பூர்த்தியாகி இருக்கிறது? சொல்ல முடியும். என்னன்னு சொன்னா மாலை 3 மணிக்கு நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். நிகழ்ச்சியில 7 பாடல்களை நாங்கள் வெளியீடு செய்கிறோம். 7 பாடல்களையும் வெற்றி துஷ்யந்தன், ஜெயபாபா அன்பு, அன்புமயில், லோகாந்தன், மற்றது கவிஞர் ராஜேந்திரகுமார், கவிஞர் தசரதன் வெளியிடினோம். இந்த 7 பாட்டுலையும் சோசன் தான் இசையமைச்சிருக்கிறார். சோசன் அது ஒரு நிறைய படங்களுக்கு 6வது முன்னணி திரைப்படம். அப்படி இருக்கும்போது இந்த பாடல் நம்ம நிறைய பேர் பாடிக்கணும். சூப்பர் சிங்கர்ஸ் சின்மயி பாடிக்கிறாங்க, யாதவி பாடிக்கிறாங்க, ஹரி பாடிக்கிறாங்க, சங்கீதன் யாழ்ப்பாணத்தில் சங்கீதன் பாடிக்கிறாங்க, சோசன் பாடிக்கிறாரு. அதை விட நிறைய பேர் பாடிக்கிறாங்க. நிறைய பாடல்கள் 9 பாடல்கள் மேலே பாடிக்கிறாங்க. இதில் அவங்க கௌரவிச்சு அவங்களுடைய திறமையை அந்த வெளிப்படுத்தி அதோட இந்த திரைப்படத்தில் பணியாற்றின கலைஞர்களையும் முதல் திரைப்படமான ஜாதவி திரைப்படத்தில் பணியாற்றின கலைஞர்கள் மேடையேற்றி அவர்களை கௌரவிக்க இருக்கின்றோம். அதை விட கலைநிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. சொல்லிசைகள், மற்றது நடனங்கள், அது இதுன்னு சொல்லி வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாமே ஏன்னு சொன்னாலே ஒரு முற்றுமுள்ளான ஒரு சினிமா ஃபங்க்ஷன். அது ஒரு கிளப்பாக இருக்கணும்னு சொல்லி விரும்பி நாங்கள் அதை கொஞ்சம் சிறப்பாயும் கொஞ்சம் அந்த 3 மணி நேரமும் ஒரு பூழத்துவமான நிமிஷமாகும். ஒரு நிமிஷம் கூட போரிங் அடிக்காத மாதிரி நல்ல விஷயங்களை பிளான் பண்ணிக்கிற வழியா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். அதோட கலைஞர்கள் திறமையை நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஆளுடைய திறமைகளை நீங்கள் அறிய ஒரு முன்னாடியா இருக்கும். எல்லோரும் வாங்கோ, தயவு சொல்லி மிஸ் பண்ணாங்க. சனிக்கிழமை 29ஆம் தேதி மாலை 3 மணிக்கு கொடிகாமம் நட்சத்திர மகால் மண்டபம். மூச்சடங்கா இரவுகள் என்ற ஈழத்து திரைப்படத்தில் நீங்களும் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறீர்கள். என்ன கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறீர்கள்? நீங்கள் நடிக்கும்போது மேற்கொண்ட நீங்கள் நடிக்கும்போது எதிர்கொண்ட சவால்கள் என்ன? நன்றாக நடித்திருக்கிறேன். அதே நேரம் படத்திற்கு ஒளிப்பதிவாக மேற்கொண்டிருக்கிறேன். நீங்கள் நடிக்கும்போது எதிர்கொண்ட சவால்கள், இந்த திரைப்படம் தொடங்கி ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை ஒரு நடிப்பு என்பது இலகுவானது அல்ல, உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு டேக்கில் செய்ய வேண்டியது ஒரு 4-5 டேக்கில் ஆகிடுது செய்கிறதுக்கு. கொஞ்சம் கடுமை உழைப்பு போட்டு தான் இதை நடத்திருக்கேன். அதே நேரம் 29ஆம் தேதி நட்சத்திரமாலில் நடைபெற உள்ளது. எனது உழைப்பை அங்கே பார்த்து வாழ்வாக நட்டு கொடுக்கிறேன். இதற்கு முன்பு ஏனைய திரைப்படங்களில் ஏதாவது நடித்தனும்? யாழ் தேவியில் நடித்துள்ளேன். அதே நேரம் 3 ஆல்பம் சாங்கில் கனடாக நடித்துள்ளேன், எக்ட்ராவை நடித்துள்ளேன். எனது பேர் காண்டிபாய பிரசாங்கன். மூச்சடங்கா இரவுகள் என்ற ஈழத்து திரைப்படத்தில் நீங்களும் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறீர்கள். 29ஆம் தேதி வெளியீடு காண இருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் என்ன கதாபாத்திரத்தில் நீங்கள் நடித்திருக்கிறீர்கள்? நீங்கள் நடிக்கும்போது எதிர்கொண்ட சவால்கள் என்ன? சவால் என்று சொல்ல போனான்னா முதல் அது நடிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். அது தனி கேமராமேன் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வணக்கம். எமது தமிழர் பிரதேசத்தில் அதிகமான கலைஞர்கள் இலைமுறைகாயாக வாழ்ந்து வருகிறார்கள். ஈழத்து சினிமா அண்மை காலமாக பல சச்சரவுகள் என்பதனை விட பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் சில பேர் அந்த படத்தை வெளியிட்டு வருகிறார்கள். கடின உழைப்புக்கு மத்தியிலும் வெளியிட்டு வருகிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தில் புதிதாக கலைஞர்கள் யாரையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்களா, அல்லது பிரபலமான கலைஞர்களை கொண்டுதான் இந்த திரைப்படத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி சரி. என்னன்னு சொன்னால், இந்த திரைப்படத்தில் ஒரு சில கலைஞர்களை தவிர மிச்சம் எல்லாருமே அறிமுக கலைஞர்கள் தான். அது என்னன்னு சொன்னால், ஆல்ரெடி இந்த கலைஞர்களை வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து அவங்கள நாங்கள் வழிநடத்தி அவங்கள்ட்ட நடிப்பை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு இலகுவான எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க மாதிரி சொல்லி என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அந்த ஒரு மென்டாலிட்டியில் அதிகமான கலைஞர்கள் புதுமுக கலைஞர்கள் தான் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஈழத்து சினிமா என்று கூறும்போது உண்மையில் தமிழர்களுடைய வாழ்வியலை மையமாக கொண்டுதான் அதிகளவாக உருவாக்கப்படுகிறது. அந்த வகையில் மூச்சடங்கா இரவுகள் என்ற உங்களுடைய திரைப்படம் எதை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது? 100% தமிழ் ராமா அப்படின்னு சொன்னா எங்க சமூகத்தில் உள்ள சிக்கல் தான் பேசிக்கிறோம். நாங்கள் எங்க காலத்தை விட்டு புதுசாக போகணும் தேவையில்லை. இந்த இந்தியா லட்சங்களை நோய் நடக்குது. அதான் நாங்கள் போகணும். இந்திய நிலைமையில ஒரு குடும்பத்திலேயும் அவசரமான அந்த தேவையின்பால் ஓடுபடுத்தி கொண்டிருக்கவங்க இந்த மக்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த கால நேர இடவெளிக்குள் நடக்கிற சிக்கல் பாடுகளும் அந்த அந்த அலுவலகம் காலமாக பின்னி இருக்கிறோம். அதாவது இன்னொரு கேள்வி என்னவென்று சொன்னால்,
இலங்கையின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப இந்த திரைப்படம் குறிப்பாக நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்று சொன்னால், ஈழத்து சினிமா என்று வரும்போது உங்களுக்கு தெரியும் வரும் நெருக்கடிகள் ஒரு சிறிய, அதாவது 2 நிமிட ஒரு சச்சரவான கட்டங்கள் இருந்தாலும் அது இலங்கையில் அனுமதிக்கப்படாது அவ்வாறான ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது ஈழத்து சினிமாவாக இருப்பதனால். அவ்வாறு ஏதாவது உங்களுடைய திரைப்படத்திற்கு சிக்கல்கள் இருக்கிறதா, இல்லாட்ட இலங்கை அரசு அதை அனுமதிக்குமா? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி தெளிவாக இருந்தது. 2009க்கு முற்பட்ட காலத்தை நாங்கள் தொடையில 2009க்கு புதலான சிக்கல் பாடுகள் தான் நாங்கள் தொட்டிருக்கிறோம். அதாவது நமது கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் பேசாதபடியே நமக்கு அரசாங்க தலைவர் நெருக்கடி எங்களுக்கு வராது. எங்களோட தமிழத்தை இப்ப உள்ள வாழ்வியல் தான் நாங்கள் பேசிக்கிறோம். தடம் மாறிய வாழ்வியல், அதாவது சேர்ந்து போன ஒரு வாழ்வியல் முறை மாறி 2009 பிறகு அதில் உள்ள பிரச்சனைகள் தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். எந்த பிரதேசங்களிலெல்லாம் உங்களுடைய படப்பிடிப்புகளை மேற்கொண்டிருந்தீர்கள்? உங்களுடைய படப்பிடிப்புகளின் போது நீங்கள் எதிர்கொண்ட சவாலான விடயங்கள் என்ன? அதாவது இலங்கை நாட்டில் முதலாவதா லொகேஷன் சொல்லிடுறேன். படத்தோட முதல் ஆரம்ப படப்பிடிப்பு வந்து அனுராதபுரம் பிரதேசத்துல தான் நாங்கள் செஞ்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து திருவோணமலை, சமூகத்தை, மாத்தலை, நுவரெலியா, நீர்கொழும்பு, அதற்கு யாழ்ப்பாணம் நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். இதில் உள்ள சிக்கல் பாடு என்னன்னு சொன்னால், இந்த படப்பிடிப்பை நாங்கள் பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணின அந்த டைமில் வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துச்சு. ஸோ படத்தின் பட்ஜெட்டை அதிகப்படுத்த ஒரு விஷயம்னு சொன்னால் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து 1500 நான் டீசல் அடிச்சு விடுந்தேன். வாகனங்கள் 2 வாகனங்களில் போக வேண்டிய 1 வாகனங்களில் போனோம். சாப்பாடு இருக்கிறது ஷூட்டிங் மட்டும் நடந்து போயிட்டு கட்டினோம். அந்த மாதிரி நிறைய படங்கள் நிறைய விடயங்களை மேற்கொண்டோம். அது எங்களோட பொருளாதார சூழல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தாங்க. மற்றபடி நாங்கள் என்ன பிளான் பண்ணுமோ சரியாக நடந்தது. குறிப்பாக நானும் ஒரு வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தைச் சேர்ந்தவன் என்ற வகையில் எங்களுடைய பிரதேசத்தில் இலைமுறைகாயாக ஏராளமான கலைஞர்கள், திறமையான கலைஞர்கள் இன்றும் வாய்ப்புகள் என்று இருக்கிறார்கள். இந்த பிரதேசத்திலிருந்து யாராவது கலைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? மரதங்களிலேயும் ஒரு 6 நாள் ஷூட் நாங்கள் செஞ்சிருந்தோம். மரதங்களின் கலைஞர்களே ஒரு 12 பேருக்கு மேலே பணியாற்றி இருக்கிறார்கள். அதை நான் குறிப்பிட மறந்துவிட்டு, அதாவது பல கஷ்டங்களுக்கு, இடர்பாடுகளுக்கு மத்தியில் மூச்சடங்கா இரவுகள் என்ற ஈழத்து திரைப்படத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள், வெளியிட இருக்கிறீர்கள். உண்மையில் இதை இயக்கிய கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த படம் எவ்வாறு அமையும் என்று தெரியும். நாங்களே இன்னும் அந்த படத்தை பார்க்கவில்லை. அதாவது எங்களுடைய மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி இந்த படம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நாங்கள் கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி தான் வெளியிட்டு இருக்கிறோம். அது என்னன்னு சொன்னா, இந்த படத்தோட ரிவ்யூ வந்து நாங்கள் தியேட்டர்ல பார்த்ததுக்கு பிறகு தான் இந்த படத்தோட ஓடியோ லான்ச்சே பண்ணலாம், மக்கள்கிட்ட இன்னும் பிரமாண்டம் வாங்கலாமேன்னு சொன்னா, கடந்த ஒரு 15 வருஷத்துக்குள்ள ஈழத்து சினிமாவில் வந்து ஒரு படத்துல வந்து ஒரு சிறப்பான திரைப்படம் அமையும். இது வந்து சகல விஷயமுமே நாங்கள் வந்து தரமாக வேலை செஞ்சுக்கிறோம். கதைக்களமாக சரி, ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் சரி, அதை நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து அந்த 5 சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே தென்னிந்தியாவில் செஞ்சுருக்கிறோம். காரணம் வந்து இலங்கை கலைஞர்களை புறக்கணிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் இல்லை. இங்கே வந்து அதுக்கான சரியான வேலைத்தளங்கள் இல்லை, ஸ்டுடியோக்கள் இல்லை. அப்படி நாங்கள் அந்த ஸ்டுடியோவை தேடி போகணும், கொழும்புலாம் போகணும். அங்கே சிங்கள கலைஞர்களுடன் பணியாற்ற தேவையும் ஏற்படும். இந்த மொழி பிரச்சனை நாங்கள் என்னத்தை விரும்புகிறோமோ அதை கேட்டு வாங்க முடியாத தேவையும் கால விதங்கள் ஏற்படும். அதுக்காண்டி நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நாங்கள் எங்களோட தமிழ்நாடு படம் வந்து எங்களோட இலங்கை தமிழ்நாடு அந்தந்த பேசக்கூடிய மொழியாளர்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். புலம்பெயர் தேசத்திலும் இந்த மூச்சடங்கா இரவுகள் என்ற திரைப்படத்தை வெளியிடுவதற்கு நீங்கள் முயற்சித்திருக்கிறீர்களா? அது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறதா? நான் வந்து முதல் டென்மார்க்கில் வந்து அது வெளியிடுறதுக்காக ஏற்பாடு நடக்கின்றது. அதை தொடர்ந்து கனடாவில் எங்களுடைய இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சுதர்சன் அவர்கள் நிறைய நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றார். அவர் குடும்பத் தலைவராக இருக்கின்ற பொழுது இந்த படம் சரியாக அமைய வேண்டும் என்று சொல்லி நிறைய படங்களுக்கு வேலை செய்திருக்கின்றார். ஆனால் இதுக்கு பிரத்யேகமாக நீண்ட நாட்கள் எடுத்து சரியாக திருப்பி அதாவது இவர் இயக்குனர் என்று சொல்லி சொன்னால் நான் தயாரிப்பாளர். ஆனால் தயாரிப்பாளருக்கு பிடிக்கணும், இயக்குனருக்கும் பிடிக்கணும். அதே நேரத்தில் அவருடைய கதை அந்த பாட்டோடே சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை வந்து சரியாக செய்திருக்கின்றார் கனடாவில். அதை தொடர்ந்து ஃப்ரான்ஸில், லண்டனில், நோர்வேயில், ஜெர்மனியில், சுவிட்சர்லாண்டில் எல்லா நாடுகளையும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. போக உங்களுக்கு மேலதிக தகவல்கள் நாங்கள் வந்துருப்போம். எங்களுக்கு வாய்ப்புகளுக்காக எங்கும் வாய்ப்புகளின்றி தவிக்கும் ஏராளமான கலைஞர்கள் எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த படத்தை பார்த்துவிட்டு, உங்களது ஊடக சந்திப்பை பார்த்துவிட்டு உங்களிடம் வந்தால் நீங்கள் வாய்ப்பு கொடுப்பதற்கு தயாரா? நான் பேசுகிறேன். வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோம். என்ன சொன்னா, இது எனக்கு முதலாக திரைப்படவில்லை, அதை சொல்லுவேன். வாய்ப்புகளை கேட்டு வந்தால் அந்த படம் முடியும் வரைக்கும் இந்த தயாரிப்பாளர் அளவிடாமல் இருக்கீங்கன்னு சொன்னா
நாங்கள் உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து உங்களுக்கு நல்ல அறிவாள வைப்போம். நான் புது கருத்துல தேடி போன காரணம் வந்து நான் ஒரு 20 பேர் உள்ள ஷூட்டிங்ல வந்து 2 நாள் ஷெடியூல் பண்ணிட்டோம்னு சொன்னா 3ஆம் நாள் பெற மாட்டாங்க. எத்தனையோ லட்சங்கள் வீணா கேரளாவில் வீடு வித்து எல்லாரும் இருக்கு வேறு நாங்கள் இல்லை. அதாவது சொல்லுவேன், இது வந்து சாதாரணமா நீங்க ஒரு பொழுதுபோக்கு அப்படி டிக்டோக் செய்யற மாதிரி விஷயம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஆர்எஸ்டின் இருந்து ஒரு 8 நாள் ஷெடியூல் வந்து 2 நாள் நீங்க போகணும். காய்ச்சல் இருந்தாலும் நீங்க படல் போட்டு போகக்கூடிய நிலைமையில அர்ப்பணிப்பாளராக இருந்தா இந்த டேரக்டர் கொண்டு வாய்ப்பு கிடைங்க, இல்லாட்டி அந்த வாய்ப்பு என்ன மாட்ட கொடுங்க. ஏன்னு சொன்னா இந்த கலைஞர்கள் வந்து அந்த ஷெடியூலுக்கு வந்து பெறாமையா தான் அரைவாசி படமே திரைக்கு விடாமல் ஈடுபட்டு கொண்டு இருக்கு. நிறைய கலைஞர்களுக்கு பிரச்சனை, நிறைய படங்கள் தான் பிரச்சனை. அந்த சரியான அக்ரிமெண்டோட நீங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னா நாங்கள் மட்டும் நிறைய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் உங்களுக்கான காத்திருக்கிறோம். எங்களுடைய வடமராட்சி கிழக்கை தலைமையமாக கொண்டு அமைந்திருக்கும் சமூக மாற்றத்திற்கான ஊடக மையம் வெளியீடு காணவிருக்கும் மூச்சடங்கா இரவுகள் என்ற உங்களுடைய திரைப்படத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கேட்டீங்க, அதாவது வடமராட்சி கிழக்கில் உள்ள கலைஞர்களை உள்வாங்கி இருக்கிறீங்களான்னு சொல்லி. கலைஞர்களை உள்வாங்கி இருக்கிறோம். உங்களுடைய பிரதேசத்தை வந்து அழகுபடுத்தி இருக்கிறோம். எனக்கு சொன்ன அழகுபடுத்த தேவை இருக்குது. நான் அங்கே தான் பயணமாக இருக்கிறேன். நாங்கள் வந்து 10 வருடமாக வந்து நிறைய செய்திருக்கிறோம். நிறைய கலைஞர்களை உருவாக்கியிருக்கிறோம். இன்றைக்கு வந்து அதாவது இலங்கையில் இருக்கின்ற முன்னணி கலைஞர்களை நாங்கள் தான் உருவாக்கி இருக்கணும் என்ற பெருமை எனக்கு இருக்கின்றது. அதேவேள இயக்குநருக்கும் இருக்கின்றது. ஏன்னா அவர்களுக்கு முன்னணியில் இருக்கின்றார்கள். அந்த 29ஆம் தேதி நடக்க போகிற விழாவில் அவர்கள் கலந்து கொள்வார்கள். நீங்கள் அவர்களுக்கு நேரடியாக இருக்கலாம். படத்தினுடைய முக்கியமான பாத்திரம் என்றுதான் சொல்ல முடியும். வடமராட்சி கிழக்கில் இருக்கிற தர்ஷனா. வணக்கம். நீங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லையா? அவன் நடிச்சிருக்கிறா. அதனால் வந்து பிள்ளை வந்து வடமராட்சி கிழக்கில் உள்ள முன்னணி பேசக்கூடிய கலைஞர்கள், வளர்ந்து வருகின்ற கலைஞர்களோடு அவள் வந்து 29ஆம் தேதிக்கும் நிறைய பேரை நேரடியாக தன்னுடைய பாடசாலையிலிருந்து இங்கே வந்து உடுத்துறை மகாவித்தியாலயம், இந்து தமிழ் கலவன் பாடசாலை, அவர்களுடைய அதிபர்களுக்கு, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு அவன் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார். எல்லாம் வந்து படத்தை பார்க்கணும். 23ஆம் தேதியும் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.